ஹாய் வணக்கம், நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். எல்லாருமே நீங்கள் குழம்பு வைக்கிங்களே, குழம்புல உள்ள மசாலாவை எனக்கு வீடியோவை போடுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் என்னெல்லாம் போடுறேன்னா நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் சொல்லவே வேண்டாம். ஆமாங்க, நான் என்னோடய ஸ்டைலில் நான் வச்ச குழம்பு இதுதான். மல்லி கூட எல்லாமே சேர்த்து போடுவேன். ஆனால் வத்தலை தனியாக தான் திரிப்பேன். வத்தல் தனியாக திரிப்பேன், மஞ்சள் தனியாக திரிப்பேன். மஞ்சள் எப்பயுமே கடையில் வாங்கி போடவே மாட்டேன். நீங்களும் கடையில் வாங்கி போட்டால் இனிமேல் கடையில் வாங்கி போடாதீங்க. ஏன்னா அந்த மஞ்சளில் எந்த இதுவுமே இருக்காது, அதில் நிறைய கலப்படம் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம திரிக்கிறதுக்கும் கடையில் உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம இதெல்லாம் திரிக்கிறதுக்கு மாச்சப்பட்டு போய் கடையில் வாங்கி போடுறோம். ஒரே ஒரு நாள் வேலை, அதை மாய்ச்சலே இல்லாமல் நல்ல மஞ்சத்தூள். நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் மஞ்சத்தூள் மட்டும் கெட்டே போகாதுங்க. நம்மளால் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ ஆளுக்கு தக்கன வாங்கி நீங்கள் அதை நல்லா காய வச்சு அதை தனியாக பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு போதுங்க. அது ஒரு வருஷம் ஆனாலும் அது கெட்டே போகாது. அது நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்படி செய்யுங்க. கடையில் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. கடையில் நிறைய சாயப்பொடி சேர்த்து போடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு தொட்டாலே தெரியும், அது நம்ம அரைக்கிறதுக்கும் அதுக்கும் இவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்குது. நான் அதனால் மஞ்சப்பொடி கடையில் வாங்கவே மாட்டேன். எப்போயுமே இப்படி திரித்து தான் வச்சுருப்பேன். நம்ம குட்டீஸ்களுக்கெல்லாம் நான் சாப்பாடில் போடுறது கூட இதைத்தான் நான் முக்கால்வாசி போடுவேன். இது இல்லாட்டா தான் அதை கடையில் வாங்கி குட்டீஸ்களுக்கு மட்டும் போடுவேன். பாருங்களேன், நம்ம குட்டீஸ்கள் கூட எனக்கு போட விருப்பமே இருக்காது. ஏன்னா அதுவும் நம்மளே மாதிரி உயிர் தானே. அதனால் நம்ம குட்டீஸ்களுக்கு கூட நான் திரிச்சதை தான் போடுவேன். அதை நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு தெரில. இனிமேல் இப்படி போடுங்க. என்னோடய ஸ்டைலில் நான் வத்தல் பொடி, மிளகாய் பொடி எல்லாமே மஞ்சத்தூள், மஞ்சள், வத்தல் எல்லாமே தனித்தனியாக தான் திரிப்பேன். இப்படி மல்லி கூட சேர்க்குறத மட்டும்தான் சேர்ப்பேன். மிச்சம் எல்லாமே நான் தனியாக தான் செய்வேன். எதையுமே மொத்தமாக ஒவ்வொருத்தருங்க மல்லி, வத்தல், மஞ்சள் எல்லாமே மொத்தமாக திரிப்பாங்க. அப்படி நான் திரிக்க மாட்டேன். ஏன்னா அப்படி திரிச்சா அதில் ருசியே இருக்காது. நீங்கள் யார் எப்படி திரிப்பீங்கன்னு தெரியல. இனிமேல் தனித்தனியாக திரித்து வச்சு பாருங்கள். அது குழம்புக்கே அது தனி ருசி தான். பாருங்களேன், இந்த பப்பாளி பழத்தை இது எங்கள் மச்சான் வீட்டில் காய்ச்ச பழம். அவங்க எங்கள் அத்தையை பார்க்க வந்திருந்தாங்க. எங்கள் மச்சானும் மச்சான் பொண்டாட்டியும் வந்திருக்கும்போது இந்த பழத்தையும் கொண்டு வந்தாங்க. எங்கள் அத்தைக்கு இந்த பப்பாளி பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வெட்டித்தாம்மா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம உட்காந்துருந்தா நம்ம அத்தைக்கு நம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு பழத்தை வெட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு பழத்தை வெட்டி கொடுத்தாச்சு. அத்தைக்கு ஒரு விதை இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம விதையை வச்சு கொடுத்தாச்சுன்னா ஒரு விதை இருந்தால் கூட அவங்களுக்கு எனக்கு இந்த பழம் வேண்டாம், விதை இருந்தால் எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த பழம் வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதில் ஒரு விதை கூட இல்லாமல் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்க கண் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு விதை இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும். நான் விதையே இருக்கக்கூடாதுன்னு கொண்டு கொடுப்பேன். ஆனால் பார்த்தியா எவ்வளோ விதை இருக்குது பார்த்தியா அப்படின்னு 1 2ன்னு அதை எடுத்து கண்டிப்பாக எங்கிட்ட காமிச்சிருவாங்க. அம்மாடியோ, அப்போ நம்ம பார்த்து பார்த்து தான் செய்யணும். இப்படி உங்களில் யார் இப்படி பார்த்து செய்வீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோங்க. அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போய் அதுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன் அடைச்சிட்டாங்க. சரி அப்படின்னு அதில் நாங்கள் நிற்கிறோம். அங்கே வர்ற ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ட்ரெயின் சத்தத்தை எடுக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கண்டிப்பாக அதை எடுக்க முடியல. ஏன்னா ட்ரெயின் ஒரு ஆமை மாதிரி ஊந்து வருது. பாருங்களேன், அது ட்ரெயினில் ஒரு சத்தம் கூட இல்லை. சரி பரவாயில்ல, ட்ரெயின் சத்தத்தை எடுக்காமல் நம்ம எடுக்கலாமேன்னு பார்த்தேன். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இந்த கம்பு போட்டாங்க. அந்த கம்புக்குள்ளே அங்கிட்டு போகிறாங்க இங்கிட்டு போகிறாங்க. குறைஞ்சி பார்த்தாலும் ஒரு 25 பேர் போயிட்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, கையில் ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்காரு. இந்த பக்கம் ஒரு பிள்ளை, அந்த பக்கம் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையை பிடிச்சிட்டு வேகமாக போகிறாரு. நம்மளை தப்பை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள குறை